தலை சிறந்த தலைவராக திரைப்படத்தில் விளங்கியவர் போற்றலுக்குரிய ரஜினி அவர்கள். நான் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2019 நான் கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்குற போது அவர் ஒரே வரியை சொன்னார். தமிழ்நாட்டில் சிறந்த கல்வித்துறை அமைச்சர் என்று பாராட்டினார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், திறந்த மனது அவரிடத்திலே இருக்கிறது, மனிதனையும் அவரிடத்திலே இருக்கிறது, நேர்மையை பாராட்டுகிற சக்தி அவரிடத்திலே இருக்கிறது என்பதை என்னால் காண முடிந்தது. அப்படிப்பட்ட தலைவரை பற்றி இங்கே சில பேர் சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்களை பொறுத்தவரையிலும் போற்றக்கூடியவர், பாராட்டக்கூடியவர், வாழ்த்தக்கூடியவர் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதற்கு மேலே ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எல்லோரும் இன்றைக்கு நினைக்கிறார்கள், நாளை தமிழகத்தை ஆளப்போகுவர் யார்? நாளை தமிழகத்திலே உங்களால் ஆளப் போகின்றவர் தான் நம்முடைய தளபதி என்பதை நான் நாட்டு மக்கள் அனைவரும் உணர்ந்து கொண்டிருக்கிறார். நான் இதை சொல்வதற்கு காரணம், எல்லோரும் சொன்னார்கள், கூட்டணியிலேயே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார்கள். 1972 இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் துவங்குகிறார். 77 தேர்தல் களத்திலே நிற்கிறார். பொது தேர்தலில் நிற்கின்ற போது எல்லோரும் சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் மற்றவர்கள் சொன்னார்கள், இது திரைப்படத்தை போல 100 நாள் தான் ஓடும் என்றார். ஆனால் தமிழ்நாட்டின் வரலாற்றில் அவர் உயிருள்ளவரை அவரான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். அதற்கு பிறகு அம்மா மதித்தார் செய்தார். இன்றைக்கு சில பேர் சொல்லுகிறார்கள், நாளை தமிழகத்தை ஆளப்போவது நம்முடைய தளபதியை தவிர எவராலும் முடியாது என்ற வரலாற்றை நாம் படைப்போம். இருக்கிற நண்பர்கள் சொல்கிறார்கள், நான் கேட்கிறேன், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் நம்முடைய தலைவர் தலைமையாங்கி பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் இருக்கும் வரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் வரலாற்றை படைக்கிற தலைவராக திகழ்வார். அதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது. நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் ஒரு தூய்மையான ஆட்சியை தமிழகத்திலே தர வேண்டும் என்பதுதான் அவருடைய லட்சிய பயணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த லட்சிய பயணம் எப்படி நாட்டு மக்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார் சொன்னால், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு தூய்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. ஆனால் அதே நேரத்தில் நாம் எண்ணி பார்க்கிறோம், தலைவரை பார்க்கிறோம், அம்மாவை பார்க்கிறோம். நான் இன்றைக்கு தளபதியை காணுகிறேன். நான் இன்றைக்கு சொல்வதற்கு காரணம், எத்தனையோ தலைவரிடத்திலே நான் பழகி இருக்கிறேன். நான் உங்களிடத்தை ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், அவருடைய மனிதனையும் எப்படி இருக்கிறது என்பதற்கு. நான் அம்மா படத்தை தான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்வது என்று நினைத்து வேலூர் பொதுக்கூட்டத்திலே அவர் பேசுவதற்கு முன்னால் அம்மா படம், அவர் வணங்கி கொண்டிருக்கிற படம், தலைவர் படத்தை வைத்து நான் வேலூர் கூட்டத்திலே சென்ற போது அவர் அதை எண்ணிப்பாக கவனித்து விட்டார். அடுத்த நாள் என்னை அழைத்தார் தனியாக, சார் அம்மா படத்தையே வச்சுக்கிது, அப்பதான் எனக்கு மகிழ்ச்சியா இருக்குனார். எந்த தலைவர் சொல்வார்? வரலாற்று அப்படிப்பட்ட தலைவர். நான் எதற்காக நேசிக்கிறேன் என்று சொன்னால், 50 ஆண்டு கால உழைப்பை ஒரே நொடிப்புள்ளில் தூக்கி எறிந்தவரும் இருக்கிறார்கள். ஆனால் அம்மா படத்தை நீங்கள் 25 ஆண்டு காலம் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கிற போது அதைத்தான் நான் பார்க்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல, தனிகா பல ஆண்டுகளாக என்னோடு பழகியவர். நான் இன்றைக்கு பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால், அவருடைய உழைப்பவருக்கு உயர்வு கிடைத்திருக்கிறது. நீங்க உழைத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் பொறுப்பிலே இருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்க ஒரு புறத்தில் இதை தகர்த்திருக்கிற சக்தி ஆரிடத்திலே இருக்கிறது என்றால், தமிழ்நாட்டிலே ஒரே தலைவருக்கு தான் இருக்கிறது. அதுவும் நம்முடைய தூய தலைவராக இருக்கிற தளபதிக்கு மட்டும்தான். யாராலும் மாற்றி காட்ட இயலாது.